எபிசோட் 147. ஆதன் அந்த பெண்ணிடம் அத்துமீறிய நபரின் 2 கைகளையும் உடைத்தான். அப்போது அந்த பக்கம் இருந்து ஒரு நபர் ஆதனை பார்த்து, போதும் அவனை விட்டுரு என்று கூறினான். ஆதன் அந்த பக்கம் திரும்பி அவனிடம் அதிகாரமாக பேசிய நபரை பார்த்தான். அந்த நபர் யார் என்று ஆதனுக்கு தெரியவில்லை. அவன் மீண்டும் கையை மடித்து அந்த கையை உடைத்த நபரின் முகத்திலேயே குத்தினான். அதை பார்த்த அந்த பக்கம் இருந்து சத்தமிட்ட நபருக்கு கோபம் வந்துவிட்டது. அவன் ஆதனை பார்த்து, டேய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ ஆளை அடிச்சிட்டு இருப்ப என்று கேட்டான். என்னது, இவன் ஓ ஆளா? முதல்ல நீ யாரா என்ன பார்த்து சத்தம் போட்டுட்டு இருக்க என்று தெனாவட்டாக கேட்டான் ஆதன். நான் யாருங்கிறத விட நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நீ மட்டும் இப்ப அவனை அடிக்கிறத நிறுத்தல, நீ இந்த கடையை விட்டு உயிரோட வெளியே போக மாட்ட பாத்துக்கோ என்று கூறினான் அந்த நபர். என்னடா இவன் யாருன்னு கேட்டா என்னென்னமோலாம் சொல்லிட்டு இருக்கான் என்று நினைத்துவிட்டு ஆதன் சிரித்தான். ஆதனுக்கு சந்திரா அகாடமியை பற்றி நன்றாக தெரியும். இந்த சந்திரா அகாடமி தான் கபடபுரத்திலேயே மிகப்பெரிய அகாடமி ஆகும். உலகத்தில் இருக்கும் அத்தனை மாவீரர்களும் இந்த சந்திரா அகாடமிக்கு வந்துதான் பயிற்சி எடுப்பார்கள். பல வருடங்களாக மதுரா அகாடமிக்கும் சந்திரா அகாடமிக்கும் தான் கடும் போட்டியே நடந்து கொண்டு வருகிறது. சந்திரா அகாடமி மதுரா அகாடமிக்கு போட்டியாக இருக்க மிகப்பெரிய காரணம் கபடபுரத்தின் மாவீரன் அட்டூரியன் தான். அவன் அந்த ஊரில் வாழும் ஏழைகளுக்கு கூட பயிற்சி கொடுத்து வீரனாக மாற்றி வைத்துள்ளான். அப்போது வெளியூரிலிருந்து வரும் மாவீரர்களுக்கு பயிற்சி கொடுப்பது அவனுக்கு கஷ்டமான விஷயமே கிடையாது. ஆதனை பார்த்து சத்தமிட்ட நபர் ஆதனை கோபமாக பார்த்து கொண்டே இருந்தான். அதை பார்த்த ஆதன், என்னடா என்ன லவ்வா பண்ற, இப்படி என்ன பாத்துக்கிட்டே இருக்க, நீ யாருன்னு சொல்லு, அதுக்கப்புறம் இவனை விடலாமா வேண்டாமா நான் முடிவு பண்றேன் என்று கூறினான். அந்த நபர் ஆதனை பார்த்து, என் பேரு மாதவன், நான் யுகன் வம்சத்தை சேர்ந்தவன், இப்ப இவனை விட்டுட்டு எந்திரிச்சு ஓடி போயிரு, முன்ன நான் சும்மா விட்டுறேன் என்று கூறினான். மாதவன் என்ற பெயரை கேட்டதும் அந்த கடையில் இருந்த அனைவரும் வாயை பிளந்து கொண்டு மாதவனை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் நவயுகனுக்கு பிறகு இந்த ஊரில் நல்லது கெட்டது அனைத்தையும் பார்த்து கொண்டிருப்பது மாதவன் தான். இவனது பெயரை மட்டும்தான் அங்கிருந்த மக்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போதுதான் அவனை நேரில் பார்க்கிறார்கள். நவயுகனை விட மாதவன் ஆளுமையில் சிறந்தவனாக விளங்கினான். ஏனென்றால் நவயுகன் சண்டையில் மட்டும் கவனம் வைத்திருப்பவனாகும். ஆனால் மாதவன் சண்டை, பயிற்சி, எதிரியின் சூழ்ச்சி மற்றும் பல எண்ணங்களையும் ஒரே நேரத்தில் யோசித்து அந்த சமயத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளும் வல்லமை மிக்க ஒருவனாகும். இதனால் இவன் எங்கு சென்றாலும் அந்த இடத்தில் இருக்கும் மக்களை தன் திறமையால் ஈர்த்து விடுவான். அதனால் இவன் எங்கு சென்றாலும் அந்த விஷயத்தை நேரடியாக அந்த விஷயத்திற்கு சம்பந்தப்பட்ட நபருடன் பேசி கபடபுரத்திற்கு சார்பாக மாற்றிக்கொண்டு ஊர் திரும்புவான். அப்படி இருக்கும் மாதவனை பார்த்து ஆதன் பயந்து பணிந்து நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆதனோ அவனை பார்த்து எகத்தாளமாக பேசிக் கொண்டிருக்கிறான். ஆதன் மதுரா அகாடமியில் இருந்து வெளியே வந்ததும் மாதவனை பார்ப்பான் என்று எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டுமின்றி ஆதன் என்பவன் தான் நவயுகனை கொன்றிருக்கிறான் என்று அங்கிருக்கும் மக்களுக்கும் மாதவனுக்கும் நன்கு தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கும். இருப்பினும் அவர்கள் ஆதனை இதுவரை நேரில் பார்க்கவில்லை என்பது ஒன்றுதான் ஆதனுக்கு நல்ல விஷயமாகும். ஒருவேளை நவயுகனை கொன்றது தனது கண்ணுக்கு முன்னிருக்கும் ஆதன் தான் என்று மாதவனுக்கு தெரிந்தால் அவன் ஆதனை கொல்ல என்ன திட்டம் வேண்டுமென்றாலும் போடுவான். ஓ சரி சரி, நீ யாரா வேணாலும் இரு, நீ எந்த வம்சத்தை சேர்ந்தவனா வேணாலும் இரு, அதுக்கெல்லாம் நான் பயப்பட முடியாது, சரியா என்று தெனாவட்டாக கூறினான் ஆதன். அதை கேட்டு மாதவன் அதிர்ச்சி அடைந்தான். அங்கிருந்த மக்கள் அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். இந்த பையனுக்கு என்ன இவ்வளவு திமிரு, அவர் யுகன் வம்சத்து ஆளுன்னு சொல்றாரு, அதெல்லாம் இவன் ஒரு பொருட்டாவே மதிக்காம பேசிக்கிட்டு இருக்கான். இவன் அவரோட கோபத்துக்கு ஆளாக போறான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பையன் அடங்கி போற மாதிரியே தெரியல என்று கூட்டத்தில் அரசல் புரசலாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்படியா, அப்போ நீ இந்த கடையை விட்டு உயிரோட போறதுக்கு உனக்கு விருப்பம் உள்ள போல என்று கூறினான் மாதவன். அப்போது மாதவனின் நாட்கள் மீண்டும் 5 நபர்கள் அந்த கடைக்குள் வந்தார்கள். அதை பார்த்த சோமன், என்னப்பா ஆதனே, என்னப்பா தியேட்டர்ல அன்லிமிட்டட் பாப்கார்ன் கொடுக்கிற மாதிரி மறுபடியும் வந்துட்டே இருக்கானுங்க, இவனுங்களுக்கு ஒரு எண்டே இல்லையா என்று கிண்டலாக கேட்டான். அதை கேட்ட ஆதன் சிரித்தான். அப்போது சோமனுக்கு அருகில் இருந்த ஒரு நபர் தரையில் ஏதோ எடுப்பது போல சோமனை பார்த்து, தம்பி, இந்த ஊர்ல சின்ன சின்ன கடைக்காரங்கள்ல இருந்து பெரிய பெரிய மில்லு, இண்டஸ்ட்ரி வரைக்கும் எல்லாமே மாதவன் ஆளுங்க தான். அதனால நீங்க உங்க நண்பனை கூட்டிட்டு இங்க இருந்து தப்பிச்சு வேற இடத்துக்கு போறதான் தம்பி நல்லது என்று கூறினான். அதை கேட்ட சோமன், நாங்க தப்பிக்கிறதுக்கு நல்லாதான் ஐடியா கொடுக்குறேன், ஆனா நீ எதுக்கு இப்ப தண்ணியில விழுக போற தவக்கல அந்தரத்துல தொங்குற மாதிரி
சேர்ல உட்கார்ந்து தொங்கிட்டு இருக்க, பாத்தியா, டைவ் அடிச்சிடாத என்று கூறினான். அந்த நபர் சோமனை பார்த்து, தம்பி, நீங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்புங்க, எனக்கு எதுவும் ஆகாது என்று கூறிவிட்டு அந்த சேரில் ஒரு பக்கம் சாய்ந்திருந்ததால் அந்த சேர் உடைந்து கீழே விழுந்தான். அந்த கடையே அமைதியாக இருந்ததால் சேர் உடைந்த சத்தம் அந்த கடையில் இருந்த அனைவருக்கும் கேட்டது. அந்த நபர் மெதுவாக எழுந்து மற்றொரு சேரை எடுத்து கேஷுவலாக சென்று அமர்ந்துவிட்டு அனைவரையும் போலவே அங்கு நடப்பதை கேஷுவலாக பார்த்தான். அதை பார்த்த சோமன், யோ, தயவு செஞ்சு உன் மூஞ்சிய நார்மலா வையா, நீ இப்போ கேஷுவல் நினைச்சிட்டு கேவலமா வச்சிருக்க என்று கூறினார். அந்த நபர் சோமனை பார்த்து, தம்பி, சேர் உடைஞ்சு பின்னாடி குத்திருச்சுப்பா, இங்க இருக்க எல்லாரும் என்னையே பாக்குறாங்கன்னு தான் நான் பல்ல கடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன்பா, மத்தபடி எந்த ஒரு பந்தாவும் இல்லப்பா என்று கூறிவிட்டு அழுதான். சரி சரி அழுகாத, நீ சொன்னது உண்மைதான், நீ கேஷுவலா இருக்கிறத விட அழுதான் ரொம்ப கேவலமா இருக்கு, தயவு செஞ்சு உன் டேபிள்ல படுத்து அழுமுகத்தை மக்களுக்கு காட்டாத என்று கூறினான் சோமன். மறுபக்கம் மாதவன் ஆதனை நோக்கி தாக்க தனது சக்திகளை எடுத்து சரமாரியாக தாக்கினான். ஆதன் தப்பித்துக் கொண்டே வந்து சோமனுக்கு அருகில் நின்றான். அப்போது சோமன் அந்த நபர் கூறிய அனைத்தையும் ஆதனுக்கு தெளிவாக எடுத்துரைத்தான். சரி, முடிஞ்ச வரைக்கும் நீ அவனுங்க ஆளுங்களை சமாளி, நான் இந்த மாதவனை பாத்துக்கிறேன், அப்புறம் நானே சிக்னல் கொடுக்கிறேன், அப்போ நான் சொன்ன மாதிரி பண்ணிடு, சரியா என்று கூறினான் ஆதன். சரி மச்சான் என்று சோமன் கூறிவிட்டு தனது பிரம்பு குச்சியை எடுத்து சண்டைக்கு தயாராக நின்றான். மாதவன் எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் 2வது லெவலில் இருந்தாலும் அவனது சக்தி மிகவும் வலிமையான ஒன்றாகும். மாதவனின் லைட் ரேஸ் சக்தி மிகவும் வேகமாகவும் வலிமையாகவும் ஆதனை தாக்க வந்தது. இருப்பினும் ஆதன் சாமர்த்தியமாக அந்த தாக்குதலில் இருந்து தப்பித்துக் கொண்டே அங்குமிங்கும் தாவி சென்றான். அந்த கடையை துவம்சம் செய்ய வேண்டும் என்று எண்ணியே இப்படி ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தான் ஆதன். அந்த கடையின் பொருட்கள் எல்லாம் உடைய மேனேஜரின் நெஞ்சம் பக்பக் என்று அடித்தது. காரணம், இந்த பொருட்களுக்கான காசை மாதவனிடமும் அவர்களால் கேட்க முடியாது. அத்துடன் ஆதனிடமும் அவர்களால் கேட்க முடியாத கவலையில் இருந்தான் மேனேஜர். அந்த கடைக்குள் ஆதன் மட்டும் அங்குமிங்கும் ஓடவில்லை. அந்த கடையில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த அனைவரும் ஓடினார்கள். ஏனென்றால் அந்த லைட் ரேஸ் சக்தி பட்டால் அந்த நபர் அங்கேயே கருகி சாம்பலாகி விடுவார். அதை பார்த்த மாதவன் ஆதனை மட்டும் தாக்க ஆரம்பித்தான். அப்போது ஆதன் அந்த சக்தியிலிருந்து தப்பித்துக் கொண்டே இருந்தான். அதை பார்த்து அங்கிருந்த மக்கள், சும்மாவா சொன்னாங்க யுவன் வம்சத்து பாதுகாவலன் மாதவன், அவரோட சக்தியை பாருங்க, அவர் அந்த பையனை எப்படி ஒரு இடத்துல நிக்க விடாம ஆட்டம் காட்டுறாருன்னு, எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பையன் மாதவன் கிட்ட மாட்டிக்குவான் பாருங்க என்று கூறினான் ஒரு நபர். அந்த வசனம் பேசியவனை சோமன் பார்த்து விட்டான். அப்போது சோமன் அவன் சண்டையை போட்டுக் கொண்டிருந்த ஒருவனை தூக்கி அந்த நபரின் மீது எறிந்தான். அந்த கூட்டத்தில் வசனம் பேசிய நபர் எம்மாடியோ என்று கூறிவிட்டு அப்படியே பின்னால் விழுந்தான். அதை பார்த்த சோமன் சிரித்துவிட்டு, ஏன் நண்பனையா கிண்டல் பண்ற, உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்டா என்று நினைத்தான். சோமன் 5 நபர்களை கொன்று விட்டான். 3 நபர்களை வலிமையாக தாக்கிவிட்டான். மேலும் 2 நபர்களை தனது சாட்டைப்பிடியில் வைத்துக் கொண்டு ஆதனை பார்த்து, மச்சான், இதுக்கு மேல இதை கொண்டு போனா நம்மளுக்கு டயர்ட் ஆயிரும்டா, இதுக்கு ஒரு எண்டு கார்டு போடுறான் என்று கூறினான். அதை கேட்ட ஆதன் சோமனை பார்த்து கண்ணடித்து விட்டு மாதவனுக்கு நேராக நின்று, இப்ப இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்துடலாம், சரி நீ அட்டாக் பண்ண என்று கூறினான். அதை கேட்டதும் மாதவன், உனக்கு அவ்வளோ திமிரா என்று தனக்குள் நினைத்துவிட்டு தனது நீல நிறமான சக்தி ஆற்றலை எடுத்து ஆதனை தாக்கினான். அந்த சக்தி மிகவும் வேகமாக ஆதனை தாக்க வந்தது. அதை பார்த்த ஆதன், மலை நடுக்க முத்திரை சக்தியே என்று கத்தினான். அதை பார்த்த மாதவன், நீ எந்த சக்தி வேணாலும் பயன்படுத்திக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, ஆனா நீ என்னோட சக்தியை எப்படி முறியடிக்க போறேன்னு நானும் பாக்குறேன் என்று கூறினான். அப்போது ஆதன் மாதவனின் சக்தியை எதிர்நோக்கி நடந்து சென்றான். அவனை சுற்றி சிவப்பு நிறமான நட்சத்திரங்கள் பாதுகாத்தது. அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். மாதவனின் நீல நிறமான சக்தி வந்து ஆதனின் உடம்பில் அடித்ததும் அது வந்த இடம் தெரியாமல் மறைந்து போனது. அதை பார்த்த மாதவனே வியந்து போனான். அவன் வியந்த அடுத்த நிமிடம் மலைநடுக்க முத்திரை சக்தி வந்து அவனை தாக்கியது. மாதவன் தனது நீல நிறமான சக்தியை பயன்படுத்தியதால் அவனுக்கு அந்த நீல நிறமான சக்தி பாதுகாப்பு கவசத்தையும் கொடுத்துவிட்டு சென்றது. அதனால் திடீரென்று ஆதனின் சக்தி வந்து அவனை தாக்கும் போது மாதவனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. இருப்பினும் அந்த கடையே அதிர்ந்தது. அந்த பாதுகாப்பு கவசம் சற்று விரிசல் ஏற்பட்டது. அதை பார்த்த மாதவன் பேரதிர்ச்சி அடைந்தான். அப்போது ஆதன் மாதவனை பார்த்து, நீ எக்ஸ்போர்ட் லெவல்ல 2வதுல இருந்தாலும் என்ன உன்னால எதுவும் செய்ய முடியாதுடா என்று கூறினான். அதை கேட்ட மாதவன், இவன் சொல்றது உண்மைதான், ஏன்னா நம்ம சக்தி இது வரைக்கும் தடுத்திருக்காங்க, இல்லனா அதுல இருந்து தப்பிச்சிருக்காங்க, ஆனா இவன் மேல நம்ம சக்தி பட்டதும்
எப்படி கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போச்சுனே தெரியல என்று நினைத்தான். அப்போது ஆதனின் காதின் ஓரத்தில் அந்த குரங்கின் சத்தம் கேட்டது. உன் உடம்புல பட்ட சக்தி எப்படி மறைஞ்சு போச்சுன்னு அங்க இருந்து எல்லாருக்கும் சந்தேகமா இருக்கு, ஆனா உனக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்று கேட்டது. ஆமா நண்பா, நீ என் கூட இருக்கிறது எனக்கு தெரியும். நான் அந்த தைரியத்துலதான் அந்த சக்தியை நெஞ்சில வாங்கினேன் என்று சந்தோஷமாக கூறினான் ஆதன். அதை கேட்டதும் அந்த குரங்கு சிரிக்கும் சத்தம் மட்டும் ஆதனுக்கு கேட்டது. அதற்கு பிறகு அந்த குரங்கு வேறு ஏதும் பேசவில்லை. அப்போது ஆதன், இந்த மாதவனோட சக்தி நவயுகனோட விட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்னா இருக்கு. இங்க இருக்க ஆளுங்க சொன்ன மாதிரி நவயுகனை விட மாதவன் ஒரு சிறந்த வீரன் தான் என்று நினைத்தான். ஆதன் உடம்பில் பட்டு மறைந்த சக்தியை பார்த்து அங்கிருந்த மக்கள் அனைவரும் பிரமித்து போனார்கள். ஏனென்றால் அந்த சக்தி எவ்வளவு வலிமையானது என்பது அங்கிருந்த அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாகும். அதனால்தான் மாதவனுடன் வந்த நபர் சுந்தரத்திற்கும் அந்த பெண்ணிற்கும் அநியாயம் நடக்கும் போது அதை தட்டி கேட்க பயந்து கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் சோமன் அந்த இருவரையும் கொல்லாமல் அப்படியே சிறைபிடித்து வைத்திருந்தான். அதை பார்த்த ஆதன், டேய், அவனுங்களை எதுக்குடா கொல்லாம வச்சிருக்க, அவனுங்களை கழுத்தறுத்து விடுறா என்று கூறினான். அதை கேட்ட அடுத்த நொடி சோமன் தனது சாட்டையை வைத்து அந்த இருவரையும் அருகில் இழுத்தான். அவர்கள் வேகமாக சோமனை நோக்கி வந்தார்கள். அப்போது சோமன் தனது சாட்டையை கத்தியாக மாற்றினான். அந்த 2 நபர்களும் வந்து சோமனின் காலுக்கு கீழே விழுந்தார்கள். அப்போது சோமன் தனது கத்தியை எடுத்து இருவரின் தொண்டையிலும் 2-3 முறை குத்தி எடுத்தான். ஆதனே, அவ்வளவுதான், அல்ல கைங்களை முடிச்சு கட்டியாச்சு என்று சோமன் கூறிய அடுத்த நொடி அந்த கடைக்குள் மேலும் 5 நபர்கள் வந்து நின்றார்கள். அதை பார்த்த சோமன் கடுப்பாகினான். அதை பார்த்த சோமனுக்கு அருகில் இருந்த நபர், தம்பி, நான் தான் முதல்லயே உன்கிட்ட சொன்னேன்ல என்று கூறிவிட்டு கிண்டலாக சிரித்தான். அப்போது சோமன் அங்கிருந்த தண்ணீரை எடுத்து அந்த நபரின் முகத்தில் ஊற்றிவிட்டு, என்ன அப்பவே சொன்னேன்ல தம்பின்னு பல்ல போட்டு கெஞ்சுற, நான் மட்டும் என்ன போக கூடாதுன்னா இருக்கேன், இந்த பெரியவரையும் பொண்ணையும் எப்படி காப்பாத்திட்டு போறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன், அதுக்குள்ள இவனுங்க வேற வந்துட்டு இருக்கானுங்க என்று கூறினான். அதற்கு பிறகு அந்த நபர் சோமனிடம் ஏதும் பேசாமல் தனது கைக்குட்டையை எடுத்து தனது முகத்தை துடைத்துக் கொண்டு அமைதியாக அமர்ந்து கொண்டான். அதை பார்த்த ஆதன் சிரித்துவிட்டு திரும்பி மாதவனை பார்த்தான். அப்போது மாதவன் தனது லைட் சக்தி பொருந்திய வாளை எடுத்தான். அந்த வாள் முழுக்க நீல நிறமான திரவியத்துடன் இருந்தது. அதை மாதவன் 4 சுழற்றி விட்டு அந்த வாளில் இருந்த லைட் சக்தியை ஆதனை நோக்கி தாக்கினான். அந்த லைட் சக்தி வருவதை பார்த்த ஆதனின் பார்வை கோபமாக மாறியது. ஆதன் தனது மின்னல் ஈட்டியை எடுத்து அதில் லைட் சக்தி வர வைத்து மாதவனின் வால் லைட் சக்தியை நோக்கி தாக்கினான். 2 சக்திகளும் வந்து மோதிக்கொண்டது. அங்கு மிகப்பெரிய சத்தம் உண்டானது. அந்த அதிர்வும் தாக்கமும் மாதவனை பின்னால் தள்ளியது. இருப்பினும் ஆதன் அவனது இடத்தில் அப்படியே வலிமையாக நின்று கொண்டிருந்ததுதான் மாதவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதை பார்த்த மாதவன் தனது அடியாட்களாக வந்த 5 நபர்களை பார்த்து, போங்கடா, போய் அவனை கொண்டுட்டு வாங்க என்று உத்தரவிட்டான். அப்போது அந்த 5 2 சோமன் தனது சாட்டை சக்தியை வைத்து இழுத்துக் கொண்டான். மற்ற 3 ஆதனை தாக்க கையில் கோடாரி, வாள் மற்றும் சுத்தியலுடன் சென்றார்கள். அதை பார்த்த ஆதன் தனது காலை தரையில் அழுத்திவிட்டு, சோமன, அந்த ஆயுதத்தை வீசுறா என்று கத்தினான். அப்போது சோமனும் தனது சாட்டையை வைத்து அந்த 2 சுற்றிவிட்டு அங்கு கிடைத்த 2 கோடாலிகளை ஆதனை நோக்கி எறிந்தான். அதை ஆதன் பிடித்துக் கொண்டு அவனை தாக்க வந்த 2 நோக்கி அந்த கோடாலிகளை எறிந்தான். அந்த கோடாலி வேகமாக சென்று அந்த 2 நபர்கள் நெஞ்சில் குத்தியது. அவர்கள் 2 அப்படியே மண்டியிட்டு கீழே விழுந்து இறந்து போனார்கள். அதை பார்த்துவிட்டு அந்த 2 இடையில் இருந்த நபர் ஆதனை பார்க்கும் போது ஆதன் தனது மின்னல் ஈட்டியை அவனை நோக்கி எறிந்துவிட்டு கீழே இறங்கி நின்றான். அந்த மின்னல் ஈட்டி வேகமாக அந்த நபரை நோக்கி சென்றது. அதை பார்த்த அந்த நபர் பதட்டத்தின் வாளை வைத்து அந்த ஈட்டியை தடுக்க நினைத்தான். மின்னல் ஈட்டி அந்த வாளை பிளந்து கொண்டு சென்று அவனது தொண்டையில் குத்தி மறுபக்கம் வந்தது. அந்த நபரும் அங்கேயே விழுந்து இறந்து போனான். அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். ஒரு 9ஆம் லெவல் ஆரம்பத்தில் இருக்கும் நபர் இந்த கடைக்குள் எத்தனை நபர்களை வீழ்த்தி இருக்கிறான், இங்கு நாம் காண்பது கனவா நிஜமா என்று மக்கள் குழம்பும் அளவிற்கு அங்கு சம்பவங்கள் அரங்கேறியிருந்தது. மறுபக்கம் சோமனும் அந்த 2 நபர்களையும் கழுத்தை அரித்து எரிந்து விட்டான். அந்த ரெஸ்டாரண்டே கலவர பூமியாக மாறியது. ஆதன் அடுத்து செய்ய போகும் அதிரடியான சம்பவம் என்ன, சுந்தரத்திற்கு காத்திருக்கும் நெகிழ்வான நிகழ்வு என்ன, அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். எபிசோட் 148. ஆதனும் கடைசியாக வந்த 5 3 கொன்று விட்டான். மறுபக்கம் சோமனும் மற்ற 2 கழுத்தை அறுத்து கொன்று விட்டான். அவன் கொன்றதும் திரும்பி ஆதனை பார்த்தான்.
ஆதன் சோமனை பார்த்து சரி என்றவாறு தலையசைத்தான். அப்போது சோமன் தனது பையில் இருந்து ஒரு கருப்பு நிறமான உருண்டையை எடுத்தான். அதை எடுத்து வீசிக்கொண்டே கடைக்கு வெளியே சென்றான். அந்த கருப்பு உருண்டை கீழே விழுந்ததும் அதில் இருந்து புகையாக வந்தது. அந்த புகையால் அங்கிருந்த அனைவரும் கதிகலங்கி போனார்கள். ஆதனும் சுந்தரையும் அவரது பேத்தியையும் அழைத்துக் கொண்டு பட்டாம்பூச்சி படிக்கட்டுகளே என்று கத்தினான். அப்போது அந்த சக்தியில் கிடைத்த வேகத்தை வைத்து மூவரும் அந்த கடையில் இருந்து வெளியே ஓடிவிட்டார்கள். சோமனும் கடைக்கு வெளியே அவர்களுக்காக காத்திருந்தான். அவர்கள் வெளியே வரவும் அவர்களுடன் சேர்ந்து அவனும் அங்கிருந்து வேகமாக ஓடிவிட்டான். அப்போது அந்த புகையெல்லாம் சற்று நேரத்தில் கலைந்தது. அங்கிருந்த சிலர் இருமிக் கொண்டே இருந்தார்கள். கண்கள் எல்லாம் சிவந்து போயிருந்தார்கள். அந்த கடைக்குள் ஆதன், சோமன், சுந்தரம் மற்றும் அவரது பேத்தி நால்வரும் இல்லாததை பார்த்த மாதவனுக்கு கோபம் எல்லை மீறியது. அவன் சத்தமிட்டு கத்தினான். அப்போது அந்த கடைக்குள் அவனது அடியாட்கள் வந்தார்கள். அவர்களை பார்த்து, போய் அந்த கிழவனையும் அவன் பேத்தியும் இழுத்துடுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களை காப்பாத்தி கூட்டு போன 2 பேரையும் இங்க இழுத்துட்டு வாங்க. இல்லனா உங்க உயிரை எடுக்க கூட தயங்க மாட்டேன் பாத்துக்கோங்க என்று கோபத்துடன் உத்தரவிட்டான். அதை கேட்ட மாதவனின் 2 அடியாட்களும் வேகமாக அங்கிருந்து வெளியே ஓடி சென்றார்கள். அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன், அந்த 2 பசங்களும் மாதவனையே ஏமாத்திட்டு அந்த பெரியவரையும் பொண்ணையும் கூட்டிட்டு ஓடிட்டாங்கப்பா. உண்மையாலுமே அந்த பசங்க 2 பேரும் புத்திசாலிங்க தான் என்று கூறினான். அங்கிருந்த மக்கள் மாதவனை விட ஆதனையும் சோமனையும் தான் பெருமிதமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் ஒரு 8வது லெவல் மற்றும் 9வது லெவல் சக்தி உள்ளவர்கள் பல வாரியர் லெவல் சக்தியுள்ள நபர்களை கொன்றதோடு மட்டுமல்லாமல் யுவன் வம்சத்து மாவீரனான மாதவனையே ஏமாற்றி தப்பித்து விட்டார்கள் என்பதுதான் இதில் பெரிய விஷயமே ஆகும். அந்த கடையில் நடந்த சண்டையில் ஆதன் நினைத்தபடி அந்த கடை துவம்சம் செய்யப்பட்டது. அதன் பிறகு அங்கு ஆதனையும் சோமனையும் எதிர்த்து வந்த பல நபர்கள் உயிரிழந்தார்கள். மற்றும் அங்கிருந்த மக்கள் மாவீரன் மாதவனை அவனது சக்தியையும் இன்று நேரில் பார்த்தார்கள். இதுதான் அங்கு நடந்த குறிப்பிடத்தக்க விஷயமாகும். ஆதனும் சோமனும் சுந்தரையும் அவரது பேத்தியையும் அழைத்துக் கொண்டு அந்த தெருவில் ஓடினார்கள். அதை பார்த்த பலரும் அவர்களை ஆச்சரியமாக பார்த்தார்கள். ஆனால் அவர்களை நிறுத்தி ஏன் எதற்கு என்று கேட்கவில்லை. ஆதனுக்கு இந்த முறை இருக்கும் ஒரே இலக்கு அந்த டீமானிக் டிராகன் எலும்பு பவுடரை பெற்றுவிட வேண்டும் என்பதுதான். அதனால்தான் அவன் அந்த கடையில் இருந்து தப்பித்து வெளியே வந்துவிட்டான். இல்லையெனில் ஆதன் மாதவனுடன் நிச்சயமாக சண்டை போட்டிருப்பான். மீண்டும் யுவன் வம்சத்து ஆட்களில் ஒருவர் குறைந்திருப்பார்கள். ஆதன் சுந்தரத்தையும் அவரது பேத்தியையும் பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு அழைத்து வந்துவிட்டு நின்றான். இந்த விஷயம் தெரியாமல் சோமன் பல்லை கடித்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருந்தான். இன்னும் எவ்வளவு தூரம் இதே மாதிரி ஓடி போகணும்னு தெரியலையே, சரி போவோம், ஏன்னா அவனுங்க கையில மாட்டினா கைமா பண்ணிடுவானுங்க என்று தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டே ஓடினான் சோமன். அதை பார்த்த ஆதன், டேய் சோமனே, ஓடினது போது நில்றா, இந்த பாதுகாப்பான இடத்துக்கு வாடா என்று கத்தினான். சோமன் ஓடிக்கொண்டிருந்ததால் அவனுக்கு ஓடினது போதுண்டா நில்லு என்று மட்டும்தான் கேட்டது. அதை கேட்டதும் சோமன், என்ன எதிரி அதுக்குள்ள நம்ம பேரெல்லாம் கண்டுபிடிச்சு பேரோட நில்லுன்னு சொல்றான். இந்த ஆதன் பட்டாம்பூச்சி படிக்கட்டுகள் பூராம்பூச்சி படிக்கட்டுகள் எல்லாம் பயன்படுத்தினா சாதாரணமான வேகத்தோட இது ரொம்ப வேகமா போயிடலான்னு தானே சொன்னா, அப்புறம் எப்படி இவனுங்க நமக்கு பின்னால வந்திருப்பானுங்க என்று நினைத்துவிட்டு அப்படியே ஓடிக்கொண்டே திரும்பி பார்த்தான். அங்கு ஆதன் சோமனை பார்த்து கை காட்டிக் கொண்டிருந்தான். அதை பார்த்த சோமன், அட நம்மாலதான் கூப்பிட்டுருக்கான் என்று கூறிவிட்டு ஆதனுக்கு அருகில் சென்று நின்றான். அப்போது ஆதன் சோமனை பார்த்து, இவர் பெரிய அத்லட்டு, பின்னாடி எல்லாம் பார்க்க மாட்டாரு, கண்ணை மூடிட்டு முன்னாடி பார்த்து தான் போவாரு, ஏன்டா இப்படி என் உசுர வாங்குற என்று கிண்டலாக கேட்டான். சரி சரி, நம்ம பேச்சுவார்த்தை அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி விடு, அவனுங்க வந்துட போறானுங்க என்று அவசர அவசரமாக கூறினான் சோமன். இல்ல சோமனே, அவனுங்க இதுக்குள்ள வர முடியாது, ஏன்னா இது சேஃப்டியான இடம், நம்ம ரோட்டுக்கு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கோம், அவனுங்க நம்மள தேடினாலும் மேலதான் தேடுவானுங்க, கீழே அவங்களால வர முடியாது என்று கூறினான் ஆதன். அதை கேட்டதும் சோமன் சிறு புன்னகை செய்துவிட்டு, அப்பாடா, அப்ப நிம்மதியா கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்திருக்கேன் மச்சான் என்று கூறிவிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஆதன் சுந்தரத்தின் காயங்களை பார்த்துவிட்டு தனது பையில் இருந்த ஹீலிங் மாத்திரைகளை எடுத்தான். அப்போது சுந்தரம் ஆதனையும் சோமனையும் பார்த்து, எங்க 2 பேரையும் அந்த அயோக்கியங்க கிட்ட இருந்து காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி தம்பிங்களா, இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியலப்பா என்று கூறினார். அதை கேட்ட சோமன், நீங்க கைமாறெல்லாம் செய்ய வேண்டாம், நாங்க கை நிறைய காசு கொடுக்குறோம், நீங்களும் உங்க பேத்தியும் நல்ல ட்ரெஸ் வாங்கிட்டு அப்படியே நல்ல சாப்பிட்டு இந்த இடத்துல கொஞ்ச நாளைக்கு பாதுகாப்பா இருங்க என்று கூறினான். சோமனின் பேச்சை கேட்டு ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு திரும்பி அந்த இருவரையும் பார்த்து நின்றான். அப்போது சுந்தரத்தின் பேத்தியும் ஆதனை பார்த்து,
என்னையும் எங்க தாத்தாவையும் காப்பாத்தினதுக்கு உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்று கண்களில் நீர் ததும்ப கூறினாள். அதை கேட்ட சோமன், என்னடா இது ரிப்பீட் டைலாக்கா வருது, இதே தானே அந்த தாத்தாவும் சொன்னாரு என்று கூறினாள். 2 பேரும் எங்களுக்கு நன்றி எல்லாம் சொல்ல வேணாம். நாங்க எங்களுக்கு முன்னாடி நடந்த அநியாயத்தை தான் எதிர்த்து சண்டை போட்டோம், கேள்வி கேட்டோம். மத்தபடி வேற எந்த ஒரு எதிர்பார்ப்புக்கும் நாங்க இதை பண்ணல. அப்புறம் நானும் என் நண்பனும் ஒரு முக்கியமான வேலையா இந்த ஊருக்கு வந்திருக்கோம். அதனால உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க முடியாது. நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். நீங்க இந்த இடத்துல கொஞ்ச நாள் தங்கிக்கோங்க. ஏன்னா இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பானதா இருக்கும் என்று சிறு புன்னகையுடன் கூறினான் ஆதன். சரிங்க, நீங்க 2 பேரும் பார்த்து போங்க, நாங்க இங்க பாதுகாப்பா இருந்துக்கிறோம் என்று கூறினாள் சுந்தரத்தின் பேத்தி. சரி, உங்க பேர் என்ன என்று கேட்டான் ஆதன். என் பேரு தியா என்று கூறினாள் சுந்தரத்தின் பேத்தி. சரி தியா, நாங்க கிளம்புறோம் என்று கூறிவிட்டு ஆதன் அவசர அவசரமாக கிளம்பினான். அப்போது சோமன் தரையில் இருந்து எழுந்து வந்து, ஆதன, அந்த பையில இருந்து ஹீலிங் மாத்திரை எடுத்திய, அதை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்தா அந்த பொண்ணு தாத்தாவுக்கு மருந்து போட்டு விட்டுரும்ல என்று கூறினான். அதை கேட்டதும் ஆதன், சாரி தியா, நான் பதட்டத்துல இதை மறந்துட்டேன் என்று கூறிவிட்டு அந்த ஹீலிங் மாத்திரைகளை தியாவின் கையில் கொடுத்தான். அப்போது சோமன் ஆதனை பார்த்து, இது மட்டும் இல்ல, இன்னொன்னையும் மறந்துட்டாதன என்று கூறினான். என்னடா மறந்த? அதான் ஹீலிங் மாத்திரைகளை கொடுத்தாச்சுல என்று கேட்டான் ஆதன். ஏண்டா, நல்ல டிரெஸ் வாங்கி போடுங்க, நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல தெரிஞ்ச உனக்கு அவங்களுக்கு காசுதான் முதல்ல இருந்தே பிரச்சனையா இருக்குதுன்னு சுத்தமா மறந்து போச்சாடா என்று கூறினான் சோமன். அதை கேட்டதும் ஆதன் தனது பையில் இருந்த காசையும் சோமனிடம் இருந்த காசையும் வாங்கி தியாவிடம் கொடுத்துவிட்டு, இத உங்க செலவுக்கு வச்சுக்கோங்கம்மா, நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் என்று கூறினான் ஆதன். அதை கொடுத்த அடுத்த நொடி ஆதனும் சோமனும் அங்கிருந்து வேக வேகமாக சென்று விட்டார்கள். அதை பார்த்த தியா அந்த இருவரும் சென்ற திசையை நோக்கி இரு கைகளையும் கூப்பி வணங்கிவிட்டு நின்றாள். அந்த ஹீலிங் மாத்திரையை தனது தாத்தாவிற்கு போட்டு விட்டு மற்ற மாத்திரைகளை பத்திரமாக வைத்தாள் தியா. தாத்தாவும் அந்த மாத்திரையை சாப்பிட்டு விட்டு மெல்ல சாய்ந்து அந்த தரையில் அமர்ந்து ஓய்வெடுத்தார். மறுபக்கம் மாதவனும் அவனது ஆட்களும் ஆதன், சோமன், சுந்தரம் மற்றும் அவரது பேத்தியை தேடிக்கொண்டு வந்தார்கள். அப்போது அங்கு இருந்த அந்த ரோட்டில் சுந்தரத்தின் ரத்தத்தை சோதித்து பார்த்துவிட்டு மாதவனை பார்த்து, ஐயா, இந்த வழியாதான் அந்த 4 பேரும் போயிருக்காங்க ஐயா. அதுவும் இந்த ரத்தம் இன்னும் ஈரப்பதமா இருக்கு. அப்படின்னா அவங்க 4 பேரும் இன்னும் இந்த சுத்து வட்டாரத்துலதான் எங்கேயோ போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குயா என்று மாதவனுடன் வந்த ஆராய்ச்சி செய்யும் நபர் கூறினான். அதை கேட்டதும் மாதவன் கோபமாக முகத்தில் ஒரு சிரிப்பு வந்தது. அப்போது மாதவன் சுற்றியும் பார்த்துவிட்டு, சுந்தரம், நீயும் உன் பேத்தியும் நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க அந்த 2 பேரை நம்பி போயிருக்கலாம். நீங்க 2 பேரும் இன்னைக்கு இல்ல, என்னைக்கும் என் கையில மாட்டினீங்கனாலும் நான் அடிச்சே கொள்ளுவேன். ஏன்னு தெரியுமா? உங்களாலதான் ஊர் பேர் தெரியாத ஒருத்தன் என்னை ஏமாத்திட்டு ஓடி போயிட்டான் என்று கத்தினான். அந்த சத்தம் அங்கிருந்த 2-3 தெருக்களுக்கு நன்றாகவே கேட்டது. அப்போது அவனது வார்த்தைகளை கேட்டு சுந்தரம் தியாவை பார்த்து, அம்மாடி தியா, நீ வேணும்னா இங்க பாதுகாப்பாயிரு. அந்த மிருகத்துக்கு நான் தான் வேணும். அதனால நான் போய் அவன் முன்னாடி நின்னா அவன் என்னதான் கொல்லுவான், உன்னை கொல்ல மாட்டான். சரியாமா? அப்படியே நான் இறந்துட்டாலும் நீ நல்லா படிச்சு 4 பேர் மாதிரி பெரிய அதிகாரத்துக்கு வரணும். சரியாடாமா என்று கண்களில் கண்ணீர் ததும்ப கூறினார். அதை கேட்டதும் தியா தாத்தாவை கட்டி அணைத்துக் கொண்டு கதறி அழுக ஆரம்பித்தாள். இப்படி நீங்க போறேன்னு சொல்றீங்களே, நீங்களும் போயிட்டா எனக்கு சொந்தம்னு யார் தாத்தா இருக்காங்க? நீங்க உங்களுக்கு என்னதான் ஆனாலும், உயிரே போனாலும் நான் இங்க இருக்கத நீங்க அவங்க கிட்ட சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அவனுங்க பண்ற சித்திரவதைக்கு நீங்க கொஞ்சம் கூட தாங்க முடியாது தாத்தா. அவனுங்க மிருகம்னு தெரிஞ்சே நான் உங்களை மட்டும் அனுப்புறதுக்கு நான் என்ன அவ்வளவு சுயநலவதியா தாத்தா? போறதா இருந்தா 2 பேரும் போலாம் தாத்தா, இல்லனா 2 பேரும் போக வேணாம். என்ன சொல்றீங்க? முடிவு உங்களோடது, சொல்லுங்க என்று கேட்டாள். அதை கேட்டதும் சுந்தரம் கண் கலங்கி விட்டு, சரிமா அழுகாத, நம்ம 2 பேரும் அவங்க கிட்ட போக வேணாம், நம்ம பாதுகாப்பா இங்கேயே இருக்கலாம், சரியா என்று கூறினார். அதை கேட்டு தியாவும் கண் கலங்கிவிட்டு அந்த பள்ளத்தாக்கு பகுதியிலேயே அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். மாதவனும் அவனது ஆட்களும் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஆதனும் சோமனும் அவர்களை தேடிக்கொண்டிருக்கும் இடத்திற்கு 5 கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று விட்டார்கள். அங்கு சென்று அங்கிருந்த மக்களின் கூட்டத்தோடு கூட்டமாக ஐக்கியமாகிவிட்டார்கள். 2 மணி நேரம் மாதவனும் அவனது ஆட்களும் தேடிவிட்டு ஆதனும் சோமனும் கிடைக்கவில்லை என்ற விரக்தியில் அவர்களது கோட்டைக்கு திரும்பினார்கள். அப்போது சோமன் ஆதனை பார்த்து, மச்சான், நம்ம அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வந்திருக்கோம் தெரியுதா என்று கேட்டான். ஏண்டா, எங்க வந்திருக்கோம்? எனக்கு இந்த இடத்த பார்த்தா எதுவுமே ஞாபகம் வரலையே என்று ஆதன் சுற்றி சுற்றி பார்த்துவிட்டு கூறினான். அடே, நம்ம 4 நாளைக்கு முன்னாடி அந்த டிராகன் எலும்பு போடுற கேட்டு வந்தோம்ல, அந்த இடம் தான் மச்சான் இது என்று கூறிவிட்டு சிரித்தான் சோமன். அதன் பிறகு மீண்டும் பேசுவதற்கு ஆரம்பித்தான். அங்க சுத்தி இங்க சுத்தி ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்த கோமாளி நம்ம தாண்டா ஆதனு என்று கூறினான்.
அதை கேட்டு ஆதன் சிரித்து விட்டு, சரி வா, நம்ம இந்த ட்ரெஸ்ஸ முதல்ல மாத்துவோம், ஏன்னா இந்த ட்ரெஸ் எல்லாம் ரத்த சாயம் பட்டிருக்கு பாரு என்று கூறினான். இருவரும் சென்று ரத்த உடையை மாற்றிவிட்டு புது உடையை அணிந்து கொண்டு வந்தார்கள். மச்சான், இங்க பாத்தியா, உன்னோட ட்ரெஸ்ஸை விட என்னோட இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல என்று சோமன் ஆதனை பார்த்து கேட்ட அடுத்த நிமிடம் அங்கு ஒரு நபர் வேகமாக வந்து அங்கிருந்த சேற்று தண்ணீரை மிதித்துக் கொண்டு ஓடினான். அப்போது அந்த சேற்று நீர் சோமனின் உடை மீது பட்டு அவனது உடை முழுவதும் சேற்று நீரால் நனைந்தது. அதை பார்த்த ஆதன் சத்தமிட்டு சிரிக்க ஆரம்பித்தான். அப்போது சோமன் அந்த நபரை திரும்பி பார்த்து, ஏண்டா, ஒரு நல்ல டிரெஸ் போட்டோன்னு ஒரு 5 நிமிஷம் சந்தோஷப்பட வர்றீங்களாடா நீங்க? அப்படி நான் என்னடா பாவம் பண்ணிட்டேன் என்று தனது முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு கூறினார். அதை பார்த்த ஆதன் சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்துக் கொண்டிருந்தான். அப்போது அந்த சேற்றை மிதித்துக் கொண்டு சென்ற நபர் சோமனை பார்த்து, சாரிப்பா, நான் ஒரு அவசரத்துல சேத்தையும் பார்க்கல, உன் சட்ட அழுக்கானதையும் பார்க்கல என்று கூறினான். சரி சரி, அப்படி எங்க அவசரமா போற? உனக்கு பையன் எதுவும் பிறந்திருக்கானா? அதை பாக்கிறதுக்கு தான் இந்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கியா என்று சோமன் அந்த நபரை கிண்டலாக கேட்டான். அதை கேட்ட அந்த நபர் முகத்தை சுளித்துக் கொண்டு திரும்பினான். அப்போது அந்த நபர் கூட்டத்தில் இருந்த ஒரு நபரை பார்த்து, லித்திகண்ணா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நான் உங்களை தான் தேடிட்டு வந்தேன்னா. இருங்க, நானும் வர்றேன், 2 பேரும் போய் ஏதாவது நல்ல ஆயுதங்களா வாங்கலாம் என்று கூறினான். அதை கேட்ட லித்திக் அந்த நபரை பார்த்து, தம்பி, நான் இப்ப ஆயுதம் வாங்க போலடா, நான் அந்த லோகேஷ் ஃபேமிலி நடத்துற சண்டை போட்டியில பங்கெடுத்துக்க தான் போயிட்டு இருக்கேன் என்று கூறினான். அதை கேட்டதும் ஆதனின் கண்களிலும் சோமனின் கண்களிலும் ஒரு பிரகாசமான லைட் எரிந்தது. மச்சான், நம்ம என்னதான் முதல் நாள் வந்த இடத்துக்கே வந்தாலும் இப்ப நமக்கு புதுசா ஒரு கதவு திறந்திருக்கு பாத்தியா? வா, நம்ம இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அந்த சண்டை போட்டியில பங்கெடுத்துக்கலாம் என்று கூறினான் சோமன். அதுவும் சரிதான்டா என்று கூறினான் ஆதன். அப்போது லித்திக்குடன் பேசிக் கொண்டிருந்த நபர் லித்திக்கை பார்த்து, சரி சரி அண்ணா, அப்ப அந்த கூட்டம் எல்லாம் எங்க நடக்க போகுது என்று கேட்டான். அதை கேட்ட கூட்டத்தில் இருந்த ஒரு நபர், இங்க இருக்க பாதிக்கு மேல இருக்கவங்க அந்த சண்டை போட்டியில பங்கெடுத்துக்கலாம் தான் தம்பி, அங்க நடக்க போற போட்டிய பாக்கலாம் தான் தம்பி போயிட்டு இருக்கோம். வா தம்பி, நீயும் வந்து இங்க கூட சேர்ந்துக்கோ, அந்த சண்டையில பல விலை மதிப்பற்ற பொருட்கள் எல்லாம் பரிசு பொருட்களா கொண்டு வந்திருக்காங்களாம் என்று உற்சாகமாக கூறினான். அந்த நபரை பார்த்த சோமன், இந்த ஆளு இருக்கிறத பார்த்தா இந்த ஆளும் அந்த போட்டியில பங்கெடுத்துக்குவான் போல, ஆனா இந்த ஆளு கூட்டத்துல இருக்கவங்க நசுக்குனாலே மூச்சு விட கஷ்டப்படுற மாதிரி இருக்கான், இவன்லாம் சண்டை போட்டிக்கு போகலன்னு யாரு கேட்டா என்று கூறிவிட்டு ஆதனை பார்த்து, மச்சான், எல்லா அந்தல சிந்தலையும் தான் போட்டிக்கு வருது போல, அதனால நீ இந்த போட்டியில ஜெயிக்கிறது இப்பவே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கங்காரு ரிலேஷன். அட, கங்கராச்சுலேஷன் சாதன். சரிப்பா, நமக்கு ஆங்கிலம் கொஞ்சம் அரசல் புரசலாதான் வரும், தப்பா நினைச்சுக்காத என்று கூறினான். அதை கேட்ட ஆதன் சிரித்து விட்டு அங்கிருக்கும் நபர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டான். அவர்கள் அனைவரும் அந்த பரிசு பொருட்களை பற்றியேதான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த கூட்டத்தில் ஒருவன், இந்த விலை மதிப்பற்ற பரிசு பொருட்கள் மட்டும் இல்லப்பா, அது ஏதோ ஸ்பிரிட் மிருகங்களோட முக்கியமான பாகங்கள் கூட தர்றாங்களாம்பா, அதனாலதான் இந்த கூட்டம், இந்த லோகேஷ் ஃபேமிலிக்கு மட்டும் எப்படித்தான் அந்த பொருள் எல்லாம் கிடைக்குதோ தெரியல என்று கூறினான். அதை கேட்டதும் ஆதன் முகம் பிரகாசமாக மாறியது. அவன் திரும்பி சோமனை பார்த்தான். அவனும் ஆதனை சந்தோஷமாக பார்த்துவிட்டு இருவரும் சென்று அந்த கூட்டத்தில் நுழைந்து அந்த சண்டை போட்டி நடக்கும் வழியில் நடக்க ஆரம்பித்தார்கள். ஆதனுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? ஆதனுக்கு உதவ போகும் புது நபர் யார்? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள்.